சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வசனம் வந்து மிகவும் முக்கியமான, ஆழமான, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வசனம். விச் இஸ் அவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இதை ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கான இல்லை ஒரு முக்கியமான ஒரு வசனம்னு சொல்கிறேன்னா, இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இது சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவரை செய்யாத ஒரு தப்புக்கு வந்து குற்றச்சாட்டுறாங்க. அதுவும் எந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்கன்னா, மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நம்ம சிலுவை மரணம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. பல மணி நேரம் சித்திரவதை பண்ணி அதே சிலுவையை அவரை சுமக்க சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. முள்முடி சூட்டுறாங்க, வார வழியில் அசிங்கப்படுத்துகிறாங்க, நிறைய பேர் பரிகாசம் பண்ணுறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த சிலுவையில் அவர் தொங்கிட்டு உடம்பு ஃபுல்லாக காயமாக இருந்து மக்கள்லாம் சுற்றி நின்று அவரை பரிகாசம் பண்ணும்போது, அந்த சிச்சுவேஷனில், அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, இவர்களை மன்னியும். யாரை மன்னிக்க சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, யார் அவருக்கு இதெல்லாம் பண்ணாங்களோ அவங்கள மன்னிக்க சொல்கிறார். யார் இவருக்கு இந்த தப்பான தீர்ப்பை கொடுத்தவங்க, இவரை பரிகாசம் பண்ணவங்க, இவரை இகழ்ந்தவங்க, வர்ற வழியில் சாட்டையால் அடித்தவங்க, துணிகளை களைஞ்சவங்க, இவங்க எல்லாரையும் மன்னிங்கன்னு சொல்கிறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. ஏன்னா இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன், இதே மாதிரி ஒரு நிலமையில் நம்ம நின்னோன்னா வந்து நம்ம இந்த மாதிரி இவ்வளோ கூட வேணாம், சிம்பிளாக ஒரு இடத்துல நம்ம நின்னோன்னா நம்ம வந்து அவங்கள மன்னிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மைண்ட்லேயே இருக்காது. இல்லை, நமக்கு இம்மீடியட்டாக கோவம் வரும், அவங்கள ஏதாவது திட்டுவோம். ஆனால் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில், ஒரு உச்சக்கட்ட மரணத்தின் விளிம்பில் போய் நிற்கும்போது கூட அவர் வந்து அவங்களுக்காகவும் நமக்காகவும், ஏன்னா நம்மளோட பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையில் ஏறினார் இல்லையா? அப்போ நமக்காகவும் பிதாவை பார்த்து அவர் சொல்கிற வார்த்தை, முக்கியமான வார்த்தை, இவர்களை மன்னியும். இது வந்து ஒரு கோவத்திலேயோ ஒரு பொறுமையிலையோ இல்லை ரொம்ப வேதனையோலையோ இருக்கிற ஒருத்தரால் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த வார்த்தை இப்போ நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் பார்த்தோன்னா, அவர் போதிச்சது மட்டும் இல்லை இல்லையா, போதிச்சதை நமக்கு வாழ்ந்து சில இடங்களில் வந்து நமக்கு அதை செஞ்சே காட்டியிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, மத்தேயு 5:44 அது படித்தோன்னா அதில் நமக்கு ஒரு ஹை லெவல், அதாவது மேலோட்டமாக நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சத்துருக்களையும் நேசிக்கணும் இல்லையா? அது உங்களுக்கு கூட இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களை நேசிக்கிறது இல்லை, உங்கள் சத்துருக்களையும் நேசிக்கணும். இது கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஒரு சில வேர்டிங் இருக்குது, சொல்கிறது ஈஸி, பண்ணுறது கஷ்டம். அண்ட் இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம், ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். இல்லை, சொல்கிறத செஞ்சு காட்டுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரை இப்படி பண்ணவங்களை நேசித்தார், அவங்கள இப்படி இழந்தவங்களை அவர் சகிச்சுக்கிட்டார். அதுக்கு மேலே போய் அவங்களுக்காக ஜெபிச்சு, பிதா கிட்ட ஜெபிச்சு அவங்களுக்காக மன்னிப்பு கொடுத்தாரு இல்லையா? இது வந்து ஒரு சாதாரண மக்களால், நம்மளை மாதிரி ஆளுங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயம், நம்மளை மீறின ஒரு விஷயம். நம்மளாக இருந்தால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயத்திலே வந்து நம்ம எப்படி அதுக்கான ரியாக்ஷன் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையிலையும் அவர் சூஸ் பண்ணது ஒரு தெய்வீகத்தனமான ஒரு விஷயம், விச் இஸ் அவங்கள மன்னிக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இல்லையா? இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, நான் இவங்களை மன்னிக்கிறேன். ஆனால் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, செய்கிறது தெரியாமல் பண்ணுறாங்க, செய்வது அறியாமல் செய்கிறார்கள் இல்லையா? ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் கூட பார்த்தோன்னா, அவர் இப்படி பண்ணவங்க மேலே கோவப்படவோ இல்லை ஏன் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளை மாதிரி ரியாக்ட் பண்ணாமல், அவங்க எதனால் இப்படி பண்ணியிருப்பாங்க, என்னன்னு தெரியாமல், ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, செய்வதறியாமல் செய்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அது வந்து கேட்டு பார்க்க ட்ரை பண்ணோன்னா நமக்கு புரியும். அதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்காக வந்து கோவப்படுறதோ இல்லை ரியாக்ட் பண்ணுறதோ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், இல்லை யாராவது நமக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல போயிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம், கோவப்படுறதை விட கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா கோவப்படாதீங்க,
ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்துக்க ட்ரை பண்ணும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். அதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த கோவம் வந்து டிஃப்யூஸ் ஆகிடும், அந்த கோவம் வந்து தளர்ந்து போயிடும். ஆட்டோமேட்டிக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த வசனம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, வேதாகமத்தில் எபேசியர் 4:32 என்ன சொல்லப்படுதுன்னா, தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் பிறரை மன்னியுங்கள். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லை மன்னிக்கிறத பற்றி யோசிங்க, அப்படி சொல்லலை. என்ன சொல்லியிருக்குன்னா, ஹார்ட் கோராக உங்களை மன்னிச்சது மாதிரி நீங்களும் மற்றவங்கள கண்டிப்பாக மன்னிக்கணும். நம்ம எங்கே மன்னிக்கப்பட்டோம்? நம்மளோட பாவங்களுக்காக அவர் சிலுவையில் போனார். ஸோ அவர் நம்மளை மன்னிச்சார். ப்ளஸ் அந்த ஒரு தருணத்துலேயும் பிதாவை பார்த்து என்ன கேட்டார்? இவர்களே மன்னியும். அந்த மன்னிப்பு கேட்ட லிஸ்ட்டில் நம்மளும் தான் இருக்கோம். நமக்காகவும் அவர் மன்னிப்பு கேட்டார் இல்லையா? ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மன்னிப்புங்கிறது நம்மளோட பேசிக் வாழ்வாதாரத்தில் ரொம்ப ஊறி போன நம்மளோட கிறிஸ்டியன்ஸோட லைஃப் ஸ்டைலில் இருக்கிற ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். மன்னிப்புங்கிறது நம்மளோட வாழ்க்கையின் அடிப்படையில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ கடைசியாக 2 முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இதை முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இதை சொல்லணும் அப்படின்னு மனோனை என்னை கூப்பிட்டு சொல்லும்போது நான் வேறு விஷயங்களை தேடினேன் இல்லையா, இது என்ன பேசலாம், இதுக்காக நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு. அப்போது ரெஃபர் பண்ணும்போது சில விஷயங்கள் அதில் என் கண்ணில் பட்ட ஒரு 2 விஷயங்கள். ஒன்று, இந்த 7 வார்த்தை இது ஏன் நமக்கு இவ்வளோ முக்கியம் இல்லையா? ஏன் இவ்வளோ முக்கியம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 7 வார்த்தைகள் சொல்லப்படுற இடம், எந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து இந்த 7 வார்த்தைகள் சொல்லப்படுது இல்லையா? பல மணி நேரங்கள் கஷ்டப்பட்டு சிலுவை மரணம். ஏன் சிலுவை மரணம் அந்த காலத்தில் கொடுத்தாங்கன்னு நம்ம நினைக்கிறோம்? மரண தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுல்ல, அதை எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம்ல. சிலுவை மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மற்றவங்களை பயப்படுத்துகிற ஒரு மெத்தட் இல்லை. இப்போது அவங்கள அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி கொண்டு வந்து சிலுவையில் தொங்க விடும்போது கூட உடனே உயிர் போகாது. சிலுவையில் நம்ம இருப்போம், அந்த இடத்துல போகிறவங்கெல்லாம் அதை பார்ப்பாங்க. பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவர் என்ன பண்ணார், எதுக்காக இந்த தண்டனையை கொடுத்தாங்கல்ல, எதுக்காக இந்த தண்டனையை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, ஐயோ இது எக்காரணத்தை கொண்டு இதை நம்ம பண்ணவே கூடாது, ஏன்னா இது ஒரு டார்ச்சர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிலுவையில் தொங்கும்போது நான் படித்ததில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அந்த தொங்குற பொசிஷன் நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி தொங்கும்போது நம்மளோட மொத்த உடம்போட வெயிட்டுமே வந்து நம்ம லங்ஸை அழுத்தும் இல்லையா? இப்போ லங்ஸில் வந்து நீர் கோக்கும்போது வந்து உங்களால் பேசவே முடியாது. பேசிக்லி உங்களால் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பேசவே முடியாது. உங்களோட எண்டை நோக்கி போயிட்டுருக்கீங்க, உங்களோட இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, உங்களால் பேசவே முடியாது. பேசணும் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா கூட ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வார்த்தையை சொல்லணும். அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ இக்கட்டான ஒரு நிலைமையிலையும் அவர் நமக்காகவும் பிதாவை நோக்கி 7 வார்த்தைகளை சொன்னார். அதில் ஒரு முக்கியமான வார்த்தை அவரை இப்படி பண்ணவங்களை நம்மளையும் மன்னிக்கிறது. ஸோ இந்த 7 வார்த்தைகளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து முக்கியத்துவம் எதுலேருந்து வருதுன்னா, இது எந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து அல்ல எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து இதை சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுப்போம். இன்னொரு பக்கம் இப்போ பெங்களூரில் இருக்கும்போது, இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ், கூட வேலை பார்க்குறவங்களோட பேசும்போது அவங்களோட மைண்டில் எப்படி இருக்குன்னா, கிறிஸ்டியன்ஸ்னால் யார் அப்படின்னு கேட்டோன்னா அவங்க சொல்கிற ஒரே பதில் வந்து இல்லை, ஸ்டாண்டர்டான ஒரு பதில் சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போவாங்க, சிலர் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு பைபிள் எடுத்துகிட்டு போவாங்க, சிலர் கலர் ட்ரெஸ்ஸோடு போவாங்க, சிலர் பேக்கில் பைபிளோடு போவாங்க. இதுதான் வந்து சாதாரண புரியல் இல்லை. ஊர்களில் எப்படின்னு தெரியல, அட்லீஸ்ட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிறிஸ்டியன்ஸ்னால் யார், சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போவாங்க. அதுதான் நம்மளோட அடையாளம் ஆயிடுச்சு இல்லையா? இது சில ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்னால் யாருன்னா அவங்க எப்படி அறியப்பட்டாங்கன்னா அவங்களோட சர்வீஸ் மூலியம் இல்லை. யாருமே போக முடியாத ரொம்ப விளிம்பு நிலையில் ரொம்ப பேக்வேர்ட் இதில் இருக்கிற மக்கள் அண்ட் குழந்தைங்களுக்கான சர்வீசஸ், அவங்களுக்கான சாப்பாடு, அவங்களுக்கான வாழ்க்கைகளை ஏற்படுத்தி கொடுத்து கிறிஸ்டியன்ஸுங்கிறவங்க எப்படி அறியப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஆஃபர் பண்ணுற சர்வீசஸ்னால இல்லையா? ஸோ காலப்போக்கில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது மூலியமாக நம்ம அறியப்படுறோமா அப்படின்னா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. நம்ம அறியப்படுறது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நம்ம யார், சண்டே சர்ச்சுக்கு போகிறோம், அதுதான் வந்து கிறிஸ்டியன்ஸ்.
ஸோ நம்மளை எப்படி மற்றவங்க அறியணும், இல்லை நம்ம எப்படி பிரதிபலிக்கணும் அப்படின்னா, நமக்கான வார்த்தைகள், அப்புறம் கிறிஸ்டியன்ஸ்க்கான பேசிக் இந்த வாழ்க்கை முறை இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கணும், இருந்ததுன்னா அவங்க கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம சர்ச்சில் தெரிஞ்சுக்கிறோம், வருஷம் இதை பற்றி படிக்கிறோம். ஆனால் இதை நம்ம எடுத்துகிட்டு போய் எத்தனை இடத்துல நம்ம இதை உண்மையிலே அப்ளை பண்ணுறோம், இல்லை எத்தனை இடத்துல நம்ம இதை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இல்லையா. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையிலேருந்து அந்த அவருக்கு அப்படி பண்ணவங்கள மன்னிக்கிறதுன்னு முடிவு பண்ணும்போது, நம்ம இதுலேருந்து எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, எப்படி சர்வீஸ் வந்து ஒரு காலத்தில் நம்மளோட ஒரு வாழ்க்கை முறையாக இருந்ததோ, நம்ம அதனால் அறியப்பட்டோமோ, அதே மாதிரி மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து இதிலிருந்து வெறும் ஒரு வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாக, நம்ம வாழ்க்கை முறையாகவே மாறணும் இல்லையா. ஸோ அப்போ சிலரை சொல்லலாம், எல்லா இடத்துலையும் எப்படிப்பா அது முடியும், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அது முடியுமா அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இது எந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து இது சொல்லப்பட்டுச்சு, எந்த மாதிரியான ஒரு சாவின் விளிம்பிலிருந்து சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா. சரி, இதை விட இல்லை வேணாம், இந்த அளவுக்கு இக்கட்டான ஒரு நிலைமையில் நீங்கள் நின்னீங்கன்னா மன்னிப்பு கேட்குறத பற்றி நீங்கள் யோசிங்க. ஆனால் இல்லை, இந்த அளவுக்கு இல்லை, என்ன ஃபினான்ஷியலாக, அதாவது காசு ஏமாற்றிட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இல்லை என்னை அடிச்சு ஏதோ பண்ணிட்டாங்க, அது இதோடைய மேலான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ இதை விடைக்கும் மேலான ஒரு விஷயத்தில் நீங்கள் இல்லாத வரைக்கும் மன்னிப்புங்கிறத இதிலிருந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தையாக அவர் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தையாக மட்டும் எடுத்துக்காமல் நம்மளுடைய வாழ்வியல்லையே அதை ஒரு அங்கமாக ஆக்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.